அரசாட்சி காலம் முதல் இலங்கை நெற்பயிரில் தன்னிறைவு பெற்றிருந்ததுடன் எமது நாடு கிழக்கின் தானிய களஞ்சியமாக அறியப்பட்டது. அப்படியான பெருமைமிக்க வரலாற்றை கொண்டிருந்த ஒரு நாட்டின் தற்போதைய நிலை என்ன? 2024ஆம் ஆண்டின் புள்ளி விவரங்களின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்துறையின் பங்களிப்பு 8%, தொழிற்படையில் விவசாயத்தின் மொத்த வேலை வாய்ப்பு 27%, ஏற்றுமதி வருமானத்தில் விவசாயத்துறையின் பங்களிப்பு 15%க்கும் குறைந்த பெறுமதி. அதுதான் நம் நாட்டின் தற்போதைய விவசாயத்தின் நிலைமை. நாடு முழுவதும் ஆறுகள், சிறிய மற்றும் பாரிய குளங்கள், எந்த ஒன்றும் வளரக்கூடிய வளமான மண் ஆகியவற்றை கொண்ட ஒரு நாட்டின் தற்போதைய நிலைக்கு என்ன காரணம்? சுதந்திரம் பெற்றதிலிருந்து கடந்த ஆண்டு ஏற்பட்ட அரசியல் மாற்றம் வரை அனைத்து ஆட்சியாளர்களும் நம் நாட்டின் விவசாயத்திற்கு என்ன செய்தார்கள்? தூர நோக்கற்ற பார்வை, நிர்வாக பலவீனங்கள், ஊழல், மோசடி, வீண் விரயம் மற்றும் முறைகேடுகள் போன்ற பல காரணங்களால் நம் நாட்டில் விவசாயத்தின் நிலைமை துயரமானது. அந்த இருண்ட திறமையற்ற சகாப்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த நாட்டு மக்கள் கடந்த செப்டம்பரில் மக்கள் சார்ந்த அரசியல் மாற்றத்திற்காக அணிதிரண்டு தற்போதைய அரசாங்கத்தின் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை அறிக்கையை ஏற்றுக்கொண்டனர். அந்த கொள்கை அறிக்கையில் உயர்வான உற்பத்தி திறன், உணவு பாதுகாப்பு மிக்க நாடு என்ற துணைப்பொருளில் விவசாய கட்டமைப்புகளில் அதிக உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கத்துடன் குளங்கள், கால்வாய்கள் மற்றும் கல்லோயா ராஜாங்கனை மின்னேறிய நீர்ப்பாசன கட்டமைப்புகளை கால இடைவெளிகளில் புனரமைக்கும் திட்டம், வாரிமஹிம நமது பாரம்பரிய கல்லோய நீர்ப்பாசன புனரமைப்பு திட்டம் நைனாக்காடு பிரதேசத்தில் 5ஆம் தேதி ஆரம்பமானது. இந்நாட்டில் நெல் விவசாயத்திற்கு அதிக பங்களிக்கும் மாவட்டமாக அம்பாறை மாவட்டத்தின் நீர்ப்பாசன புனரமைப்பு பணிகளுக்காக 2025 வரவு செலவு திட்டத்தில் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளதுடன் நேற்று ஆரம்பித்த நைனாக்காடு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை 150 மில்லியன் ரூபாவாகும். இந்நாட்டின் பெரும்பாலான மக்களின் பிரதான உணவான நெல் விவசாயத்துடன் நேரடியாக தொடர்புடைய நீர்ப்பாசன கட்டமைப்புகளை புனரமைத்தல் தற்போதைய அரசாங்கம் விவசாயத்துறைக்கும் மக்களின் உணவு பாதுகாப்பிற்கும் அளிக்கும் முன்னுரிமையை தெளிவாக காட்டுகிறது. அதேபோன்று சகோதர முஸ்லிம் மற்றும் தமிழ் சமூகத்தினரின் அதிகமாக வசிக்கும் நைனாக்காடு பகுதியை வாரிமகிமை நமது பாரம்பரியம் ஆரம்ப நிகழ்விற்கு தேர்ந்தெடுத்தமை தற்போதைய அரசாங்கம் சிங்களவர்கள், தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஆகிய அனைத்து மக்களினதும் அரசாங்கம் என்பதை மீண்டும் மீண்டும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு சான்றாகும். விவசாய மறுமலர்ச்சிக்காக முழு நாடும் ஒன்றிணைவோம்.